ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் செஞ்ச பூஜையும் கோயிலுக்கு போயிட்டு நான் கும்பிட்ட சாமியையும் கோயிலில் செஞ்ச நான் பஜனையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா, பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சேனல் தொடங்கி ஒரு 3 மந்த் தான் ஆகுது. 3 மந்த்தில் உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் எடுக்கிற வீடியோவே. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு வீடு துடைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான். துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபேனை ஆன் பண்ணுங்கள். வீடு துடைக்கும் போதே ஃபேனை போட்டு நீங்கள் துடைக்காதீங்க. அப்படியே ஒரு லைனாக துடைச்சிங்கன்னா ஈஸியாக துடைச்சிடலாம். அதே மாதிரி சிலர் வந்துட்டு வீடு துடைக்கும் போது மஞ்சத்தூள் போட்டு துடைப்பாங்க. மஞ்சத்தூள் வந்துட்டு நம்ம ஒயிட் டைல்ஸு இந்த மாதிரி டைல்ஸ்லாம் இருக்கையில் நம்ம மஞ்சத்தூள் போட்டு துடைக்கும் போது டிம் ஆகிடும். அதனால் நான் லிக்விடு தான் போட்டு நான் துடைக்கிறேன். துடைச்சி நிலவாசலை சுத்தமாக கழுவி விட்டாச்சு. இந்த மாதிரி வந்துட்டு குலவி கூடு கட்டியிருக்கு. இந்த மாதிரி கூடு கட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒருத்தர் ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். மஞ்சள் நம்ம குலைக்கும் போது கொஞ்சம் பன்னீரும் ஆட் பண்ணி நீங்கள் குலைக்கிறதுனால நம்ம வந்துட்டு நிலவாசலுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணதுக்கு சமம். தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதில் பன்னீர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் வந்துட்டு கந்தசுவாமி கோயிலில் வந்துட்டு பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த பன்னீரை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. அது 1 லிட்டர் நான் வாங்கிட்டு வந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக கிட்ட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குங்குமம்லாம் கோயிலில் கொடுக்குற குங்குமம், ஒரு சுப விஷயத்துக்கெல்லாம் கொடுக்குற குங்குமத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வச்சுருவோம். வைக்க சேர நிறைய குங்குமம் நிறையா இருக்கும். அதை வந்துட்டு உடனே வந்துட்டு நம்ம குங்குமம் கொட்டி வைக்கிற அந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு நீங்கள் நிலவாசலில் குங்குமம் வைக்கையில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிலவாசலில் குங்குமம் வைக்கையில் அதவே மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். குங்குமத்தை மட்டும் எப்போயுமே வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். அதனால தான் நான் சொன்னேன். அப்படியே நான் வெளியே வந்துட்டு வாசலில் வெளியே தண்ணி தெளிக்கையில் பக்கெட்டில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டால் கூட போதும். அந்தளவுக்கு போட்டு வாசல் தண்ணி தெளித்து கோலத்தையும் நான் சிம்பிளாக போட்டுட்டேன். ஒரு லோட்டஸ் கோலம் மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன். மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நேரத்தில் தான் பெரிய கோலம் தான் போடுவேன். ஆனால் இன்றைக்கி வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன கோலமே போட்டேன். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒருத்தர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை நாமம் இந்த மாதிரிலாம் போடுவாங்க வாசலில், நிலவாசலில். அந்த மாதிரி தான் நானும் எங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் நிலவாசலில் கோலம் போடுறது பார்த்திங்கன்னா, ஒரு சாமியோட கால் தடம் வர மாதிரியும், சாமியோட கால் தடமும் அப்படியே மாயில ஒரு தோரணம் மாதிரியும் ஒரு கோலம், சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு கோலத்தை போட்டுக்கிறது, அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு கோலத்தை நிலவாசலில் ஒரு கோலத்தை சிம்பிளாக ஒரு அலங்கரிப்பு மாதிரி அலங்கரிச்சாச்சு. ரொம்ப பெருசாக போட்டோம்னா அது வந்துட்டு பச்சரிசி மாவில் அரைச்சி நம்ம போட்டோம்னா அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும். நம்ம கோலம் மாவில் போடுறதுனால அப்படியே கலைஞ்சிரும். அதனால் சிம்பிளாக போட்டாச்சு. தேங்காவை வந்துட்டு அடுப்பில் பற்ற வச்சு தான் நான் எரிய விட்ருக்கேன். இது நீங்கள் செய்யல ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். திடீர்னு டம்முன்னு ஒரு வெடி, அது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தேங்காயில் நீங்கள் அடுப்பில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா சாம்பிராணி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வழக்கம் போல் நிலவாசலில் 2 விளக்கும், பூஜை ரூமில் 3 விளக்கும் ஏற்றிட்டு அந்த சாம்பிராணி புகையும் நான் தூள் சாம்பிராணி ஆல்ரெடி நல்லா நசுக்கி வச்சுருந்தேன். அந்த தூள் சாம்பிராணி எடுத்து போட்டுட்டு நல்லா கமகமன்னு வீடே நல்லா கமகமன்னு இருக்கும். அந்த தூள் சாம்பிராணியில் போடுறது. ஊதுபத்தி, கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி என்ன தான் நம்ம ஏற்றுனாலும் அதை நம்ம இந்த தேங்காயில் போட்டு வீடே கமகமன்னு காமிக்கிறது அதுவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டு, மைக்கு இன்னும் எதுவும் நான் வாங்கலை. நானாகவே
ஒரே கையிலே வீடியோ எடுக்கிறது, ஒரே கையிலே வேலைகளும் செய்கிறது, அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால் கவர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். பிடிக்கும்னு நினச்சி தான் நான் எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு சாம்பிராணி போடுற வீடியோ வந்துட்டு நம்ம சேனல்லே நான் போட்டிருக்கேன். சாம்பிராணினால் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சேனல் பக்கம் போய்ட்டு பாருங்கள். வீடே நல்லா போட்டாச்சு, கமன்ட்டு வீட்டில் எல்லா இடங்கள்லையும் போட்டாச்சு. போட்டுட்டு சாம்பிராணி அது 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 சொல்கிறதுக்கு மகிமை அதிகம். சாம்பிராணியோட மகிமையே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிது சாம்பிராணினால். அந்த வாசனை வந்துட்டு எனக்கே வந்துட்டு ஒரு 3 வருஷமாக தான் நானே சாம்பிராணி புகைலாம் போடுறேன். அதுக்கு முன்னாடிலாம் அந்தளவுக்கு எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியாது. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால வந்துட்டு பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வந்துட்டு பச்சை கற்பூரம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால பச்சை கற்பூரத்துலேயே வந்துட்டு நான் அவங்களுக்கு தீப ஆராதனைலாம் நான் காமிச்சிருக்கேன். பட்டன் கற்பூரம், பூங்கற்பூரம் இதெல்லாம் வந்துட்டு அப்போல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். பச்சை கற்பூரம் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். நானும் பையன்லாம் வந்துட்டு சாமியை வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோவிந்தம் சொன்னாலே குறை தீரும் தன்னா கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். கோவிலில் வந்துட்டு பெருமாள் ஐயாவை சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால நான் அடிக்கடிக்கு போவேன். போயிட்டு சாமி கும்பிட்டு வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதனால் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டாச்சு. பெருமாள் ஐயாவை காமிக்கிறேன் பாருங்கள். நெற்றியில் இட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ ரொம்பவே நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவில் தான் என் வீடியோ. தேங்க்யூ வாட்சிங்.